அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மஸ்ஜிதை பற்றி ஒரு படத்தை நடந்துகிட்டே இருந்தது. மஸ்ஜித் என்றால் என்ன அப்படிங்கறத ஒரு சர்ச்சை. அதுல அவர் நம்ம கருத்தை நம்ம சொன்னதை அப்படி ஒத்துக்கிட்டார். முதல்ல சொன்னாரு, ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் கட்ட சொன்னாங்கன்னா நம்ம தொழுகிறோமே அந்த பள்ளியை கட்ட சொல்லுவோம், அதை சொல்ல நாங்க அப்படியா கட்டுறோம்? மூத்தா போன கபருக்கு மேல நாங்க பள்ளிவாசல் கட்டி அங்க தொழுகிறது இல்ல, நாங்க தொழுகிறதுக்கு வேற இடத்துல கட்டிக்கிறோம். இங்க நாங்க தர்கா கட்டி இங்க நாங்க வேற வேலை தான் செய்யறோமே தவிர நாங்க பாங்கு சொல்லி 5 வக்து தொழுகிறது, ஜும்மா நடத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க செய்யறது இல்ல. அதுக்கு பேர் தான் நம்ம மஸ்ஜித்னு சொல்லுவோம். அந்த வேலையை நாங்க இந்த பள்ளியில செய்யறது, இந்த இடத்துல செய்யறது இல்ல. இங்க நாங்க வேற விஷயங்கள் தான் செய்வோம் தவிர இந்த தொழுகை வணக்க வழிபாட்டுகளுக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய வேலைகளை செய்வதற்கு தனியாக மஸ்ஜிதை கட்டிக்கொள்வோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துட்டார். இதுதான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அதையும் அவரே ஒத்துக்கிட்டார். அந்த நசாராக்கள் யகூதிகள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், அவர் சொன்னாரு, அவங்க நம்ம தொழுகை முறையை தொழுதாங்க, அவங்க தொழுகை முறை வேறையாக இருந்தது. சீட்டடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தொழுகை முறையை வச்சிருந்தாங்க. வணங்கு முறையை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வணங்கு முறையை வச்சிருந்தாங்க. அந்த மாதிரிதான் நாங்களும் வேற வணங்கு முறையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வழக்கமா தொழுகிற தொழுகை நாங்க வேற வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்க ஒரு மஸ்ஜித் கட்டி இருக்கிறோம், இது அல்லாஹ் வணங்குறதுக்கு இல்ல, இங்க நாங்க வேற மாதிரி வணங்குவோம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டார். நம்ம என்னத்தை சொன்னோமோ அதை அவர் வேறு சில வார்த்தைகளிலே சொன்னார். அப்புறம் இன்னொன்னு சொன்னார், இன்னொரு அற்புதமான வானத்தை எடுத்து வச்சார். கபர்களுக்கு மேலே பூசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தடுத்தாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே, கபர்களை பூசக்கூடாதுன்னு நம்ம சொன்னாங்க உடனே அதுக்கு அவர் சொன்னாரு, கபருன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மற்ற ஹதீஸ் எல்லாம் பாருங்க, கபர்களுக்கு மேலே உட்கார்றத தடுத்தாங்க, கபர்களுக்கு மேலே அப்படி செய்யறத தடுத்தாங்க, கபர்களுக்கு மேலே சாயறத தடுத்தாங்க. ஆனா இங்க கபருன்னு இருக்குது. கபருண்டா என்ன தெரியுமா? கபருக்கு மேல உள்ள பகுதி இல்ல, பூமிக்கு இடையில, பூமிக்கு உள்ள பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு பேர் தான் கபரு. உள்ளக்க மையத்தை வச்சு அந்த மையத்தை அடங்கி இருக்குமே மையத்துடைய வீடு அப்படி சொன்னார், அந்த வீட்டுக்கு பேர் தான் கபரு. அதை தான் பூசக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கபரு உள்ளக்க ஜனாசா வச்ச பிறகு, மையத்தை உள்ள வச்ச பிறகு உள்ள பூசக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, மேல கட்டுறது தடுக்கல அப்படின்னு சொன்னாரு. அவ கபருண்டா என்னவா? உள்ளக்க உள்ளது. ரசூலுல்லாஹ் உள்ள ஜனாசா ரசூலுல்லாஹ் மூத்தவனை உள்ள வைத்தார்களே, கபரு குழியை தோண்டி உள்ள வைத்தார்களே, அதுக்கு பேர் தான் கபரு. நம்ம குழியை தோண்டி 6 அடி ஆழத்துல தோண்டி 8 அடி ஆழத்துல தோண்டி உள்ளத்துக்கு வைக்கிறோமே, அதுக்கு பேர் தான் கபரு அப்படின்றார். ரசூலுல்லாஹ் அது இல்லன்னு இன்னும் மறுக்கிறாங்க. நம்ம எடுத்து வச்ச ஹதீஸ் புதுசா வேண்டியது இல்ல. அது என்ன சொல்றாங்க? லஅனல்லாஹ யஹூத வ நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஹிம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் யஹூதிகளையும் நஸாராக்களையும் சபிப்பானாக, அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? அவங்க தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க. அப்ப என்ன செஞ்சாங்களா? அவர் சொல்ற பிரகாரம் கபரை உள்ளக தோண்டி நபிமார்கள் அடைக்கிருப்பாங்கல்ல, அதை தோண்டி உள்ளக மஸ்ஜித் கட்டினாங்களாம். அப்படி வாகனத்தை எடுத்து வைக்கிறார். இதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கபருண்டா இதுதானா? உள்ளக தோன்றதுக்கு பேர் தான் கபரா? அதுவும் கபரு தான், அதுக்கு மேல உள்ள பகுதியும் கபரு தான். இத கூட புரியாம வந்துட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாரு, அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அல்லாஹ் ஒருத்தர் நேசித்தவுடன் ஜிப்ரீல கூப்பிட்டு நான் இவரை நேசிக்கிறேன் நீனும் நேசின்னு சொல்லிடுவானா. சொன்னவன அவர் வானவத்தில் உள்ள சபையை கூப்பிட்டு அங்கேயும் அறிவிச்சிருவாங்களாம். அப்புறம் அந்த செய்தி உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம். மக்கள் யார் தெரியுமா? மூமின்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்த உடனே அவங்க அவுலியாவாயிடுறாங்க அப்படின்றாங்க. அதான் நேற்று நாங்க கேட்டோம், நீங்க எல்லாம் ஒரு 10-15 பேர் சேர்ந்து முடிவெடுத்து வச்சிருக்கீங்களே, அவர் என்னென்ன செஞ்சாரு? அவர் ஒரு அவுலியாவா? அதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். குளத்துக்கார செய்தி, தரவுற செய்தி, உங்களை தரைவிடுற செய்தி, பலான சைட் அடிக்கிற செய்தி சொல்லி காட்டினோம். அந்த செய்தியை செய்யறவர் தான் அவுலியா. நீங்க முடிவெடுத்து வச்சிருக்கீங்க, இப்படிதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? சரி, அப்படிதான் வச்சுக்கிறீங்க. மூமின்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தா எத்தனை மூமின்கள் சேரணும்? ஒரு 10 பேர் சேர்ந்து முடிவெடுத்தா அவுலியாவா? 20 பேர் சேர்ந்து எடுத்தா அவுலியாவா? இல்ல 50 பேர் சேரணுமா? எத்தனை பேர் சேர்ந்து முடிவெடுக்கணும்? இல்ல 3 பேர் சேர்ந்துகிட்டு ஒரு ஆள் அவுலியான்னு சொல்லிட்டு அவர் அவுலியா போயிடுவாரா? எத்தனை பேர் சேர்ந்து முடிவெடுத்தால் ஒருவர் அவுலியாவாக கருதப்படுவார், அவர் அல்லாஹ்வுடைய நேசராக கருதப்படுவார் என்ற கேள்விக்கு அவர்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நேரடியான ஆதாரத்தை தர வேண்டும். ஒருத்தர் மட்டும் சொன்னா போதும், காட்டணும். மூமின்கள் எல்லாம் சேர்ந்துதான் முடிவெடுக்கணும். எத்தனை மூமின்கள்? நாங்கெல்லாம் மூமின்கள் தான், மக்கள் உள்ளவர்கள் மூமின்கள் தான். அவங்க நாகூர் ஆண்டவர் அவுலியாவை ஏத்துக்கலையே, ஷாகுல் ஹமீது ஏரடியில் இருக்கிற அவுலியாவை ஏத்துக்கலையே. அப்ப எத்தனை மூமின்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்?
அந்த எண்ணிக்கையை அவர் கணக்கு தர வேண்டியிருக்கும். அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தோம், இன்னும் பதில் சொல்லவே இல்லை. என்னன்னு கேட்டா அவங்க சொல்லிருக்காங்க, பொது கபரின் மீது கட்டடம் கட்டக்கூடாது என்பதும் வலிமார்களின் கபரில் கட்டடம் கட்டலாம் என்பதும் அவர்கள் நிலை அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நாங்க அவங்கள்ட்ட கேட்டோம், பொது கபரின் மீது கட்டடம் கட்டக்கூடாது என்பதற்கு நீங்கள் ஆதாரம் தாங்கள் அப்படின்றோம். இதுவரைக்கும் ஆதாரம் தரவில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு தலைப்பை பற்றி நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்புல முதலாவது சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா, கபரின் மீது கட்டடம் கட்டுவது, கபருக்கு மேல கட்டடம் கட்டுவது, கபரை சுத்தி கட்டடம் கட்டுவது என்பதுதான் அதுல உள்ள தலைப்புங்க. அதை விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு ஆதாரம் இருந்தா டப்பு டப்புன்னு எடுத்து போடணும் இல்லையா? அழகான நேரங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? மூசா நபி கபூர்ல சொல்வதே ரசூல்லா பார்த்தாங்க, அதனால கபூர் கட்டலாமா? டாபிக் என்ன? மூசா, அதாவது என்னென்ன நேரத்தை கடத்துறாங்க. விஷயம் இல்லைன்ற உடனே எப்படியாவது அந்த 9 ஆள் வரைக்கும் கடத்துறதுக்காக வேண்டி எவ்வளவு பொண்ணான நேரம் பத்தல எடுத்து நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன செய்யறாங்க? மூசா நபி கபூர்ல தொழுதார்களே, பார்த்தார்களே ரசூல்லா. நம்ம கபூர்ல தொழுவதில்ல பார்த்தா என்ன அர்த்தம்? கபூர் கட்டலாம் அர்த்தமா? கபூர் கட்டலாம் என்பதற்கு ஆதாரம் கொண்டு வாங்க. தர்கா கட்டலாம் என்பதற்கு ஆதாரத்தை தாங்க. கூட நாங்க ஒரு ஆதாரம் சொல்லிட்டோம். மஸ்ஜிதுக்கு விளக்கம் சொன்னீங்க, என்ன மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. சர்ச்சை ஆலயங்கள்லாம் அல்லாஹ் வணங்குற இடம்ங்கிறாங்க. யார வணங்குறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் வணங்கல, மேரிய வணங்குறாங்க, ஏசுநாதர் வணங்குறாங்க. அவங்களுடைய ஆலயம் எல்லாம் பள்ளிவாசல். அப்ப அவங்க அங்க வந்து நல்லடியார்களை தான் வணங்குறாங்க. அப்ப அதெல்லாம் பள்ளிவாசல் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இடத்துல மஸ்ஜித் என்று பயன்படுத்தியது வந்து அந்த நல்லடியார்களையே வணங்குவதற்காக கட்டப்படுற தர்கா. அதைத்தான் சொன்னாங்க. தர்கா என்பது யகூதி நசாரா கலாச்சாரம், இஸ்லாத்துல உள்ளது இல்லவே இல்லை அப்படின்னு நாங்க தெல்ல தெளிவாக காட்டியிருக்கிறோம். அதுக்கு பதிலும் சொல்லல. சரி, அவங்க சைட்ல இருந்து பொது கபர் கட்டக்கூடாது, அந்த கபர் கட்டலாம்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ஆதாரத்தால் பொது கபர் கட்டக்கூடாது, இந்த ஆதாரத்திற்கு அதை கட்டணும் சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுவிட்டு பதில் சொல்வதற்கே இல்லாத அளவுக்கு ஆதாரம் என்னது? சல்லி மூசா நபி அவர்கள் கபர்ல தொழுதார்கள், அதனால கபர் கட்டலாம். அதை பாருங்க பாயிண்ட். அதே மாதிரி ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்கிறார், வலா தக்கும் அலா கபரிஹி, அவருடைய கபரின் மீது நிக்காத, முனாஃபிக்குடைய கபரின் மீது நிக்காதன்றான். இதுல இருந்து முனாஃபிக் கபரை ஜியாரத் செய்யக்கூடாதுன்னு தெரிகிறது. இதான் டாபிக். முனாஃபிக் கபரை ஜியாரத் செய்யலாமா இல்லையா நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இது எதுக்கு? இதுக்கும் இப்ப கபர்ல கட்டுறதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதுக்கு எடுத்து என்ன வழக்கமா இப்பவும் பயங்காட்டுறது சொல்லுவாங்கல்ல, இன்னும் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இதுல இருந்து கபர் கட்டலாம் அர்த்தமா? அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமும் இல்ல கவலையும் இல்லைன்னா இல்லாம இருந்துட்டு போனாங்க. அது எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? அவுலியான்னு ஒரு ஜாதியே கிடையாதுங்க. இறை நேசரா எல்லாரும் ஆவணுங்கிறது அல்லாஹ் சொல்றான், கொண்டாடுவதற்கு சொல்லல. அல்லாஹ்வுடைய நேசருக்கு பயமும் கவலை இல்ல. அல்லாஹ்வுடைய நேசரா யாரு? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். யாருக்கு ஈமான் இருக்கோ தக்வா இருக்கோ அவங்க தான் அவுலியா. அதனால ஈமான் தக்வாவோட எல்லாரும் நடந்துக்கிறங்க, எல்லாரும் அவுலியாவா ஆயிக்கிறங்க, எல்லாரும் பயமும் கவலையும் இல்லாம போயிருங்க அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றானே தவிர கொண்டாடுவதற்கா சொல்றான்? சரி, கொண்டாட சொல்றேன், கபர் கட்டலான்னு வருமா? அதனால அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமும் இல்லை கவலை இல்லைங்கிற அந்த வார்த்தையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ தர்கா கட்டலாம் அர்த்தம் வருது நீங்க நினைக்கிறீங்களா? மெஞ்சத்துட்டு வைக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய காலகாலமா இருக்கு நியாயப்படுத்துறது உட்கார்ந்து இருக்கிறோம். அதுக்கு தான் நீங்க வந்து இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுக்கு பொட்டு ஆதாரத்தை அள்ளி போடுவீங்களா? சம்பந்தம் இல்லாம இருக்கிற மக்கள் எவ்வளவு பொண்ணா நேரத்தை ஒதுக்கிவிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவங்களுக்கு மன நிறைவடையாவது நீங்கள் எந்த கருத்துல உள்ள மக்களை கூட்டி வந்து அவங்க மனசு நிறைவடைகிற அளவுலையாவது நீங்கள் ஆதாரத்தை வைக்க வேண்டாமா? இதெல்லாம் ஒரு ஆதாரமா? அதுக்கப்புறம் என்ன அல்லாஹ் சொல்றான், வஸ்தக்பிருல்லாஹ வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாவூக வஸ்தக்பிருல்லாஹ வஸ்தக்பர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. ஒரு மனிதர் தப்பு செய்துவிட்டு அவர்கள் வந்து உம்மிடத்திலே வந்து நபியை உம்மிடத்திலே வந்து அல்லாஹ்விடத்தில் அவங்க தௌபா செய்து அவங்களுக்காக நபியும் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான். அதனால கபர் கட்டலான்னு வருமா? இதுக்கு என்ன அர்த்தம் தான் வர்றேன்? ரசூலுல்லாஹ் ஹயாத் நபின்னு தெரியுதான். இப்ப வேணாலும் நமக்காக பாவ மன்னிப்பு தேடிட்டு இருக்கிறாங்களாம். இந்த ஆயத்தை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடுக்கடுக்க நான் கேள்வி வைக்கிறேன். அதுக்கு அரை செகண்ட் பத்தாது, கொஞ்ச நேரம் பத்தாது. ஆனால் கேள்வி என்ன என்று சொன்னால், இதுல இருந்து தர்கா கட்டலான்னு வருமா? தர்கா கட்ட கூடாதுன்னு ஆதாரம் வச்சோம், உடைக்கல, உங்களால் உடைக்க முடியல.